Good morning, students. நாம பார்த்துட்டு இருக்கிறது யூனிட் 2 discrete time system analysis. So இன்னைக்கு நம்ம என்ன போர்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா we are going to see convolution. So convolution and correlation நம்ம பார்ப்போம். So ஏற்கனவே யூனிட் 3 நம்ம circular convolution பார்த்திருப்போம். இப்போ யூனிட் 2ல we are going to see linear convolution. சரியா? So we start with linear convolution. Okay sir. Linear convolutionல என்ன சார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா linear convolution. So x of n ன்னு ஒரு சிக்னல் இருக்கு, h of n அதாவது impulse response h of n ன்னு ஒரு சிக்னல் இருக்கு. So ரெண்டுத்தையும் convolution பண்ணோம் அப்படின்னா we will be getting the output signal as y of n. So convolution can be defined as summation k equal to minus infinity to plus infinity x of k h of n minus k. So this is the definition for convolution. Okay sir. So in the definition வச்சு we are going to solve the problems for linear convolution. Okay sir. So இதுல வந்து ரெண்டு சிக்னல் கொடுத்திருப்பாங்க அப்படி நம்ம சொன்னோம். So அந்த ரெண்டு சிக்னல் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். So சும்மா சாம்பிளுக்கு நம்மளே எடுத்துக்கலாம். So x for example x of n is equal to 1, 2, 3, 4. இப்படி போட்டு அப்படி ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. ஓகேவா? So இந்த ஏரோ மார்க் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா it represents n equal to 0. Arrow mark represents n equal to 0. Right. So அடுத்து h of n அப்படின்னு நான் ஒரு சிக்னல் கொடுக்கிறேன். So it is 2, 3, minus 1, minus 2. இப்படி ஒரு சிக்னல் கொடுக்கிறேன். So I am placing the arrow mark here. So arrow mark indicates this is equal to n equal to 0. So this sample is n equal to 0. இந்த sample n equal to 0 அப்படின்னா அப்ப இந்த 2ங்கிற sample என்னது? So 2ங்கிற sample is n equal to minus 1. அப்ப இந்த sample வந்து n equal to 1. So this sample is n equal to 2. Right? So இந்த sample n equal to 0. இதுல this is n equal to 1. This is n equal to 2. This is n equal to 3. சரியா? Okay sir. So இதை வச்சு தான் இப்போ நம்ம மிச்ச விஷயம்லாம் பார்க்க போறோம். So first small n1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு term யூஸ் பண்ணுவோம். So small n1 n2. So small n1 n2 அப்படின்னா என்ன அப்படின்னா initial value of x of n, initial value of h of n. So initial value அப்படிங்கிறது எங்க சார் அப்படின்னா நான் சிக்னல் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த சிக்னலோட இனிஷியல் வேல்யூ. ஸோ என்னோட இனிஷியல் வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன்ல பார்த்தோம், இந்த சீக்வன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த சீக்வன்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 1. இந்த 1க்கு என்ன n வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா ஹியர் n இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் ஸோ n1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து n2ங்கிறது இனிஷியல் வேல்யூ ஆஃப் h of n. ஸோ h of n பாருங்க எங்க ஸ்டார்ட் ஆகுது? இட் ஸ்டார்ட்ஸ் வித் 2. ஸோ 2ங்கிறது என்ன சாம்பிள் அப்படின்னா 2 இஸ் தி n equal to minus 1 sample. ஸோ ஹியர் ஸ்மால் n2 இஸ் ஈக்குவல் டு minus 1. சரியா? ஸோ அடுத்து ஸோ we are getting the output as y of n equal to. ரைட்டா? ஸோ இந்த y of n-ல எத்தனை சாம்பிள்ஸ் இருக்கும், எங்க ஸ்டார்ட் ஆகும், எங்க முடியும் அப்படிங்கிறதுலாம் நம்ம ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். சரியா? ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ ஆஃப் அவுட்புட் சீக்வன்ஸ் y of n is equal to n1 plus n2. ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் 0 plus n2ங்கிறது minus 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு minus 1. ஸோ இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவுட்புட் ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த அவுட்புட் எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அவுட்புட் ஸ்டார்ட்ஸ் வித் n equal to minus 1. So output sequence ஓட initial value வந்து n equal to minus 1 sample அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்து length of x of n is equal to n1. ஸோ n1 n2 அப்படிங்கிறது என்னன்னா x of n ல எத்தனை சாம்பிள்ஸ் இருக்கு அதோட லென்த். ஓகேவா? ஸோ எத்தனை சாம்பிள்ஸ் இருக்குன்னா 1, 2, 3, 4. ஸோ 4 சாம்பிள்ஸ். ஸோ n1 is 4. h of n ல எத்தனை சாம்பிள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 3, 4 சாம்பிள்ஸ். ஸோ n2 is equal to
4. So length of y of n. So outputல வந்து எவ்வளவு லென்த் இருக்கும். So டோட்டலா அவுட்புட்ல எத்தனை சாம்பிள்ஸ் இருக்கும் அப்படிங்கறத நம்ம இப்ப கண்டுபிடிச்சிடலாம். So formula is n1 plus n2 minus 1. So 4 plus 4 minus 1. So 8 minus 1 is 7. So டோட்டலா 7 சாம்பிள்ஸ் வரணும் சார் அவுட்புட்ல. So 1 2 3 4 5. So இடம் 10ல. So நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 5 6 7. So 1 2 3 4 5 6 7. So we have totally 7 samples. சரியா? Okay sir. அடுத்து final value of y of n. So output sequence இருக்கு இல்லையா? So initial வந்து n equal to minus 1ங்கிற சாம்பிள்ல ஸ்டார்ட் ஆகும். So மொத்தம் 7 சாம்பிள் இருக்கும். So லாஸ்ட் சாம்பிள் என்ன அப்படிங்கறதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். So லாஸ்ட் சாம்பிள் என்னங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா n1 plus n2. So n1 plus n2 is minus 1 plus n1 plus n2 minus 2. So 4 plus 4 is 8. 8 minus 2 is 6. So this is equal to 5. So n equal to 5ல முடியும். So அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். So n equal to minus 1ல ஸ்டார்ட் ஆகுது. So அடுத்தது n equal to 0. This is n equal to 1. This is n equal to 2. This is n equal to 3. This is n equal to 4. So this is n equal to 5. So n equal to minus 1ல ஸ்டார்ட் ஆகி n equal to 5ல முடியுது. ரைட்டா? ரைட் சார். ஸோ இப்போ அவுட்புட்டை பற்றின ஒரு பேசிக் ஐடியா நமக்கு கிடைச்சிச்சு. அடுத்து என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடுத்து h of n minus k. ஸோ ஃபார்முலாவில் பார்த்தோம் அப்படின்னா x of k multiplied by h of n minus k நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இந்த h of n minus k எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஸோ h of minus k க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்டிங் ஆப்ரேஷன் தான் அங்கே நடக்குது. ஸோ எப்படி சார் ஷிஃப்ட் பண்ணணும்? ஸோ என்னோட வேல்யூ இஃப் n இஸ் பாசிட்டிவ் மீன்ஸ் ஷிஃப்ட் திஸ் சைட், அதாவது ரைட் சைட். இஃப் n இஸ் நெகட்டிவ் மீன்ஸ் ஷிஃப்ட் லெஃப்ட் சைட். ரைட்டா? ஸோ இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போது வி வில் கெட் சம் மோர் ஐடியாஸ். அடுத்து கோரலேஷன். ஸோ கோரலேஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா கோரலேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு கோரலேஷன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் எல் convolution of y of minus l. So இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கோரலேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா x of n ன்னு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க, y of n அப்படின்னு செகண்ட் சீக்வன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த செகண்ட் சீக்வன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்லில் எழுதிக்கலாம். ஸோ n-க்கு பதில் l, x of l, y of l. ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஐ நீட் டு ஃபைண்ட் y of minus l. டைம் ரிவர்சல் பண்ணிக்கணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த x of l-ஐயும் convolution with y of minus l நம்ம பண்ணணும். ஸோ திஸ் இஸ் correlation. சரியா? ஸோ இந்த பேசிக்ஸ் வச்சுக்கிட்டு we will start solving the problems. So we move to first problem. So actually பார்த்தோம் அப்படின்னா we have 3 methods of doing this convolution. So first method என்ன அப்படின்னா graphical method. Second வந்து tabulation method. Third method is multiplication method. ரைட்டா? ஸோ கிராஃபிக்கல் மெத்தட் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஸோ வி ஆர் கோயிங் டு சி டேபுலேஷன் மெத்தட் அண்ட் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்ஸ் ஃபார் லீனியர் கன்வல்யூஷன். ஓகே சார். determine the linear convolution for the following two sequences. ஸோ 2 சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் வந்து x of n equal to 3 2 1 2.
ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏரோ மார்க் எங்கேயுமே கொடுக்கல. ஸோ ஏரோ மார்க் கொடுக்கலன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ இஸ் தி n ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ அடுத்து h ஆஃப் n கொடுத்துருக்காங்க 1 2 1 2. ஸோ ஏரோ மார்க் வந்து செகண்ட் சாம்பிள் 2க்கு நேராக கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ n1ங்கிறது என்ன அப்படின்னா இனிஷியல் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஆஃப் n. இனிஷியல் வேல்யூ என்ன அப்படின்னா 3 தான். ஸோ 3யோட n வேல்யூ என்னது? இட் இஸ் 0. அடுத்து h ஆஃப் n, இங்க வந்து இனிஷியல் வேல்யூ பார்க்கணும், இனிஷியல் வேல்யூ ஆஃப் n பார்க்கணும். ஸோ இங்க வந்து 0 இருக்கு. அப்போ இந்த டேர்ம் என்னவா இருக்கும் அப்படின்னா -1. ஸோ n2 இஸ் -1. சரியா? ஸோ அடுத்து ஸ்டார்டிங் வேல்யூ ஆஃப் அவுட்புட் சீக்வன்ஸ் நமக்கு வேணும். ஸோ n1 plus n2. ஸோ 0 plus -1 is equal to -1. ஸோ n equal to -1ல என்னோட அவுட்புட் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்து n1 லென்த் ஆஃப் தி சீக்வன்ஸ் x of n. எத்தனை சாம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். we have 4 samples. n2ல எத்தனை சாம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். we have 4 samples. அடுத்து length of y of n. so 4 plus 4 minus 1 is equal to 7. so total 7 samples we will be having. ஓகேவா? ஸோ அடுத்து ஃபைனல் வேல்யூ ஆஃப் y of n. ஸோ 0 minus 1 plus 4 plus 4 minus 2. so this is -1 plus 4 plus 4 8. 8 minus 2 is 6. so we get 5. so final value is n equal to 5. so என்னோட சீக்வென்ஸ் எப்படி இருக்கும், என்னோட அவுட்புட் சீக்வென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, so y of n equal to first sample. so first sample is n equal to -1. so total I will be having 7 samples. so n equal to -1, n equal to 0, n equal to 1, n equal to 2, n equal to 3, n equal to 4, n equal to 5. 7 samples. 1 2 3 4 5 6 7. 7 samples. it ends with n equal to 5. ஸோ ஒரு ஓவரால் ஐடியா கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்பர்ஸை நம்ம இப்போ ஃபில் பண்ணணும். ஸோ வாட் இஸ் தி ஆன்சர்ஸ்? ஸோ இங்கே வர வேண்டிய அந்த வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். சரியா? ஓகே சார், ஸ்டார்ட் நவ். ஸோ வி ஸ்டார்ட் வித் டேபுலேஷன் மெத்தட். ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான், பார்க்கலாம். ஸோ வி ஸ்டார்ட் வித் டேபுலேஷன் மெத்தட். ஸோ டேபுலேஷன் மெத்தடில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வி வில் பி புட்டிங் சம் டேபுலேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு டேபுலேஷன் போட்டுருவோம். ஸோ இந்த டேபுலேஷனில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ரோ இஸ் கே. ஸோ கேவோட வேல்யூ வந்து நம்மளே ஆர்பிட்ரரியாக எடுத்துக்கிறது தான். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, -4 -3 -2 -1 0 1 2 3 4 5 6 7 8 9 அப்படி கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு நான் -4ஓட முடிச்சிருக்கேன். நீங்கள் இந்த பக்கம் -5 -6 -7 அப்படியும் எடுத்துக்கலாம். இது வந்து இதுக்கு ரூல்ஸ்லாம் எதுவும் கிடையாது. பை ப்ராக்டிஸ் தான் எது வரைக்கும் ஷிஃப்ட் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். கே அடுத்து வந்து எக்ஸ் ஆஃப் கே, அடுத்து ஹெச் ஆஃப் கே. சரிங்களா? எக்ஸ் ஆஃப் கே வேணும், அடுத்து ஹெச் ஆஃப் கே வேணும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 காலமாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் பார்த்தோம்னா n equal to -1. ஸோ நமக்கு தான் இங்கே ஐடியா கிடச்சிருச்சு இல்லையா? ஸோ அவுட்புட் வந்து n equal to -1ல ஸ்டார்ட் ஆகும், 5ல முடியும் அப்படின்னு. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் n equal to -1, ends with n equal to 5 அப்படின்னு ஐடியா கிடச்சிருச்சுல்ல. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ n equal to -1 0 1 2 3 4 5. ஸோ 7 samples நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் இஸ் நத்திங் பட் h of n minus k. This is nothing but h of n minus k. ஸோ இப்போ n வேல்யூ வந்து -1, இங்கே n வந்து 0, இங்கே n வந்து 1, இங்கே n2, இங்கே n3, இங்கே n4, இந்த இடத்துல n5. ஸோ இது நான் இப்போ ஃபில் பண்ணியிருக்கேன். சரியா? ஓகே சார், ரைட். இப்போ நம்ம
இந்த டேபிளை ஃபில் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்ம டேட்டா என்ன அப்படின்னா இங்கே சும்மா எழுதிக்கலாம் ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ நம்மளோட கொஸ்டின் வந்து எக்ஸ் ஆஃப் கே, அதாவது எக்ஸ் ஆஃப் என்னன்னு கொடுத்துருப்பாங்க, அதை நான் கே டொமைனுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ எக்ஸ் ஆஃப் கே இஸ் 3 2 1 2 3 2 1 2 h of k equal to 1 2 1 2 1 2 1 2. இதில் இங்கே ஒரு ஏரோ மார்க். சரியா? ஓகே சார், இப்போ ஃபில் பண்ணலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆஃப் கே வந்து 3 2 1 2. எப்படி சார் ஃபில் பண்ணுறதுன்னா, ஃபர்ஸ்ட் 3 இருக்கு இல்லையா? ஸோ 3யோட n வேல்யூ இஸ் n ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே இந்த இடத்துல வந்துடும். ஸோ 3 2 1 2 எக்ஸ் ஆஃப் கே ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து h ஆஃப் கே. ஸோ h ஆஃப் கேக்கு வந்து 2 1 2. ஃபர்ஸ்ட் வந்து n ஈக்குவல் டு -1. ஸோ -1க்கு நேராக சிம்பிளாக எழுதிக்கலாம். ஸோ 1 2 1 2. சரியா? ஸோ இப்போ h ஆஃப் கே எழுதிட்டோமா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா h ஆஃப் -k எழுதுங்க. இந்த இருக்கு பாருங்க. ஸோ h of k எழுதியாச்சு. we now start with h of -k. -1 -k அப்புறம் பார்க்கலாம். சரியா? ஸோ h of -k எழுதிட்டோம்னா அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம ஷிஃப்ட் பண்ணி போட்டே போயிடலாம். ஓகேவா? ஸோ h of -kங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் டைம் ரிவர்சல். 0ல இருக்கிறது 0லே இருக்கும், பிளஸ் n ஈக்குவல் டு 1ல உள்ள வேல்யூ n ஈக்குவல் டு -1க்கு வந்துடும். n ஈக்குவல் டு 2ல உள்ள வேல்யூ n ஈக்குவல் டு -2க்கு வரும். n ஈக்குவல் டு 3ல உள்ள வேல்யூ n ஈக்குவல் டு -3க்கு வரும். ஸோ அதான் அது டைம் ரிவர்சல் h ஆஃப் -k. ஸோ 0ல h பார்த்துக்கோங்க, 0ல உள்ள 2 அப்படியே தான் வரும். இங்க இருக்க 1 வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ 1 இங்க இருக்க +2ல உள்ளது will be shifted to -2. இந்த 1 -1ல உள்ள வேல்யூ வந்து +1க்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த 1 இங்க ஷிஃப்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் h ஆஃப் -k. சரியா? ஓகே சார். அடுத்து எரேஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ரைட். இப்போ என்ன சார் பண்ணணும்? இப்போ ஒன்று பார்த்தோமே, என்னது? if n is positive, shift right side, இந்த சைடு தள்ளணும். இப்போ n is positive, shift right. ஸோ பாருங்க, இங்க வந்து n வந்து என்னது? 1 பாசிட்டிவ். ஸோ ஒரு தடவை ஷிஃப்ட் பண்ணுங்க. ஸோ இங்க இருக்க 2 இங்க வந்துடும். இந்த 1 ஒரு சாம்பிள் தள்ளி வரும், இந்த 2 ஒரு சாம்பிள் தள்ளி வரும், இந்த 1 ஒரு சாம்பிள் தள்ளி வரும். ஓகேவா? ஸோ இப்போ n ஈக்குவல் டு 2. ஸோ அகைன் பாசிட்டிவ். ஸோ ஒரு சாம்பிள் 2 1 2 1. அடுத்து 3க்கு திரும்ப ஒரு சாம்பிள் 2 1 2 1. ஸோ அடுத்து 2 1 2 1. அடுத்து 2 1 2 1. சரியா? அடுத்து சார் -1 விட்டீங்களே சார், n equal to -1. ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். ஸோ இஃப் n is negative, shift left side. ரைட்டா? ஸோ n is negative. ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ். ஸோ அதனால என்ன பண்ணணும்? we need to shift left side. ஸோ -k ஒரு டைம் லெஃப்ட் சைடு. ஸோ என்ன ஆகிடும்? -2ல உள்ளது -3க்கு வந்துடும். ஸோ 2 1 2 1. சரியா? ஸோ இப்போ டேபிளில் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ we need to write the answers. சரியா? ஸோ ஆன்சர்ஸ் எப்படி சார் எழுதுறது? ஸோ y of n equal to என்ன பண்ணணும் அப்படின்னா
கன்வல்யூஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கன்வல்யூஷனோட ஃபார்முலா இஸ் y of n equal to summation x of n multiplied by h of n minus k. So x of n ஐயும் h of n minus k என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸ் டேர்மையும் h of n minus k டேர்ம்ஸ் என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸ் ஆஃப் கே டேர்மையும் இங்கே உள்ள ஒவ்வொரு ரோவையும் என்ன பண்ண போகிறோம் மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதும். சரியா? ஓகே சார், வி ஸ்டார்ட். ஸோ பாருங்க, இப்போ இங்கே பிளாங்காக இருக்கிறதுலாம் என்ன அப்படின்னா பிளாங்காக இருக்கிறதுலாம் 0. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 0 into 0 0, இங்கே 0 into 2 0, 0 into 1 0, 0 into 2 0, 3 into 1 is 3. அடுத்து 0 0, 1 0, 2 0. ஸோ 0. ஸோ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 3 into 2 சாரி 3 into 1 is 3. ஸோ ஒரு வேல்யூ தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 3. சரியா? ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ நமக்கு இங்கே 3 கிடைச்சிருக்கு. அடுத்து n equal to 0. ஸோ n equal to 0 என்னன்னா இந்த காலம் சாரி இந்த ரோ. ஓகேவா? ஸோ இந்த ரோவையும் எக்ஸ் ஆஃப் கே ரோவையும் நம்ம பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பாருங்க ஒன்றும் இல்லை அப்படின்னா ஸோ 0 into 0 0. ஸோ -3 ரோ காலம் பாருங்க. ஸோ 0 into 0 0. ஸோ 0 into 2 0. ஸோ 0 into 1 is 0. அடுத்து 3 into 2 is 6. 3 into 2 6. 0 into 3. ஸோ சின்ன தப்பு நடந்துச்சு. Here we have 3 2 1 2 1 2 1 2 erase ஆயிடுச்சு. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம், we will check it. ஸோ அந்த ஸ்டெப் மட்டும் ஃபர்ஸ்ட்லேருந்து போயிடலாம். ஸோ இங்கெல்லாம் 0 தான், இது வரைக்கும் 0 தான். ஸோ இங்கே 3 into 2 we have 6. அடுத்து இங்கே வரும்போது 2 into 1, 2 into 1 is 2. அடுத்து 1 into 0 2 into 0. So 3 plus 2 sorry 6 plus 2 8. So second answer is 8. Second answer is 8. Right? So அடுத்தது n equal to 1 வேணும். So இந்த காலம் இந்த ரோ. ஓகேவா? ஸோ இந்த எம்டிஸ்லாம் 0. ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகுது இங்கே நம்பர் இருக்கு. ஸோ 2 into 0 0, 1 into 3 1 into 3 is 3, 2 into 2 is 4, 1 into 1 is 1. So 3 8. So answer is 8. Right. அடுத்து n equal to 2 க்கு வேணும். So n equal to 2 வேணும்னா you multiply with this row. So இது ஃபுல்லா 0 0 0 0 0. நம்மனாலும் 0 தான் வரப்போகுது. ரைட்டா? ஸோ அடுத்து 3 into 2 is 6. 3 into 2 is 6. அடுத்து 2 into 1
2 into 1 is 2. 1 into 2 is 2. அடுத்து இந்த 2வும் இந்த 1ம் வரும். So 1 into 2 is 2. So 12. So next answer is 12. அடுத்து n equal to 3. So n equal to 3 க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா this row. Right? So this is 0, 0, 0, 0, 0. Right? So 2 into 2 is 4. அடுத்து 1 into 1 is 1. 2 into 2 is 4. 8, 9. So answer is 9. அடுத்து n equal to 4 வேணும். So this row 0, 0, 0, 0, 0, 0. இங்கே 0 வந்துரும். சரியா? So multiply பண்ணும்போது so எதாவது மல்டிப்ளை பண்றோம் பாருங்க. n equal to 4 வேணுமா? அப்ப வந்து 1 into 2. அடுத்து இந்த 2 into 1. இது ரெண்டுத்தையும் பண்ணணும். So பண்ணோம் அப்படின்னா we get 1 into 2 is 2. திரும்ப 2 into 1 is 2. So answer is 4. ஏன் சார் இந்த 2 என்னாச்சு? இங்க 0 ஆயிடுச்சுல. ஓகேவா? So 0 into 0, 2 into 0, 0, 1 into 0, 0, 0 into 0, 0. So answer is 4. Okay. So we have got 4. அடுத்து n equal to 5 வேணும். So n equal to 5 க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா this row. So last row. So அதே மாதிரி பண்ணுங்க. So பாருங்க. இங்க ஒன்றும் இல்லை, 0, 0, 0, 0. ஸோ பார்த்தோம்னா இந்த 2வும் இந்த 2 மீதி எல்லாம் 0. ஓகேவா? ஸோ 2 into 2 4. ஸோ we have 2 into 2 is 4. So this is my answers. Therefore y of n equal to 3, 8, 8, 12, 9, 4, 4. So this is linear convolution. அவ்வளவுதான் சார். முடிச்சிட்டோமா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகேவா? 3 மெத்தட்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் பார்க்க போறதுல we have seen tabulation method. அடுத்து we will see multiplication method நம்ம பார்ப்போம். ஸோ multiplication method இதை விட ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ பார்ப்போம். ஸோ மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா டானா ஷேப் போட்டுக்கோங்க. இங்கே வந்து x of n எழுதணும், இந்த சைடு h of n எழுதணும். ரைட்டா? ஸோ x of n is 3 to 1 2, 3 to 1 2. h of k is 1 to 1 2, 1 2 1 2. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் சார். ஸோ 1 into 3 is 3, 1 into 2 is 2, 1 into 1 is 1, 1 into 2 is 2. அடுத்து 3 2s are 6, 2 2s are 4, 1 into 2 is 2, 2 into 2 is 4. அடுத்து 1 into 3 is 3, 1 into 2 is 2, 1 into 1 is 1. அடுத்து 1 into 2 is 2. அடுத்து 2. So 3 2s are 6, 2 2s are 4, 2 into 1 2,
2 2s are 4 ரைட்டா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா பேரலா நாம ஆட் பண்ணணும். ஸோ பார்ப்போம் எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து டயகனல் வைஸ் நம்ம உள்ளதெல்லாம் அப்படியே ஆட் பண்ணிக்கணும். இந்த லைன், இந்த லைன், இந்த லைன், இந்த லைன் ரைட்டா. ஸோ இப்போ ஆன்சர் எழுதுவோமா? ஸோ ஆன்சர் இஸ் y of n equal to, ஸோ ஃபர்ஸ்ட்ல 3 மட்டும்தான் இருக்கு. ஸோ 3 கமா, ஸோ செகண்ட்ல 6 ஒரு 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 6 into 2 8. அடுத்து மூணாவதுல 4 3 7 7 plus 1 8. அடுத்து அப்போ என்னன்னா 12. அடுத்து 9 4 4. ஓகே. ஸோ ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ரெண்டு மெத்தட்லையும் சேம் ஆன்சர் தான் வந்திருக்கும். ஸோ பாருங்க 388 388 12 9 12 9 4 4 4 4. So in both the methods we will be getting the same answers. So இதுதான் சார் linear convolution. ஸோ எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ மல்டிப்ளிகேஷன் மெத்தட் வில் பி மோர் ஈஸி. இப்போ வந்து 7 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் கேட்குறாங்கன்னா டேபுலேஷன் மெத்தடும் மல்டிப்ளிகேஷன் மெத்தடும் போடுங்க. இதே 2 மார்க்கில் மட்டும் கேட்குறாங்கன்னா மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் மட்டும் சால்வ் பண்ணி டக்குன்னு முடிச்சிடுங்க. சரியா? ஸோ பேஸ்ட் ஆன் மார்க்ஸ். ஓகே சார், ஃபர்ஸ்ட் சம் ஓவர். ஸோ வி மூவ் டு செகண்ட் சம். ஸோ இதில் கன்வல்யூஷனும் கண்டுபிடிக்கணும், கோரிலேஷனும் நம்ம கண்டுபிடிக்கணும் சார். சரியா? ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 1 2 3 4 x of n, h of n வந்து 1 2 3 4, 4ல வந்து n equal to 0 கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க 4ல we have n equal to 0. அப்போ இது -1, 2ங்கிறது -2, இது வந்து -3 நமக்கு வந்துடும். ஸோ n1 ஸ்டார்டிங் இஸ் n1 equal to 0. செகண்ட் சீக்வன்ஸ் h of n-ல starting in இது 0, அப்போ இது -1, இது -2, so this one is -3. so n equal to -3. n2 is equal to -3. so starting value of output sequence n1 plus n2, so 0 -3 equal to -3. அடுத்து we have 4 samples, capital N2 is 4, so 4 plus 4 minus 1 is 7. so output வேணும் n1 plus n2 is -3 plus n1 plus n2 4 plus 4 minus 2, so -3 6 8 minus 2 is 6, so we get 3. ரைட்டா? ஸோ இதுல இருந்து இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா என்னோட அவுட்புட் இஸ் y of n. ஸோ எத்தனை சாம்பிள் இருக்கணும்? 7 சாம்பிள் இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ டோட்டலி we have 7 samples. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ இனிஷியல் வந்து n equal to -3ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ அடுத்து -2, அடுத்து n equal to -1, அடுத்து n equal to 0, அடுத்து n equal to 1, அடுத்து n equal to 2, ஸோ அடுத்து n equal to 3ல முடியும். இப்போ அவுட்புட் சீக்வன்ஸை பற்றின ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ இப்போ நம்ம சம்மை சால்வ் பண்ணுவோம். ஸோ வி ஸ்டார்ட் வித் டேபுலேஷன் மெத்தட். sorry, tabulation வந்து it takes some time, so we move with multiplication method. okay sir, multiplication method ல என்ன சார் பண்ணணும்? டானா
ஸோ இங்க x of n, இந்த இடத்துல h of n. So values are 1 2 3 4, 1 2 3 4. இங்க 1 2 3 4, 2 3 4. Okay sir. So இப்போ answers fill பண்ணலாம். So 1 into 1 is 1 2 3 4. அடுத்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் ஒவ்வொன்றையும். So 2 into 1 is 2, 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8. அடுத்து 3, 3 into 1 is 3, 3 into 2 is 6, 3 into 3 is 9, 3 into 4 is 12. அடுத்து 4, 8, 12, 16. ரைட்டா? So இப்போ draw diagonal lines. Right. So now answers. So பாருங்க. So first is 1 மட்டும் தான் இருக்கு. அடுத்து 2 plus 2, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 plus 2 is 4. அடுத்து இந்த டயகனல்ல வரதுல ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 10. அடுத்து 20. அடுத்து 8 plus 8 16, 16 plus 9 23. அடுத்து 24. Last is 60. அவ்வளவுதான் சார். லீனியர் கன்வல்யூஷன். ஓகேவா? ஸோ மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணா டக்க ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து we start with correlation. ரைட்டா? சரி சார், correlationக்கு என்ன சார் பண்ணணும்? correlation is இங்க x கொடுத்திருக்காங்க, h கொடுத்திருக்காங்க. ஸோ correlation of xh is equal to x of L convolution with h of minus L. சரிங்களா? ஸோ x of n கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம in terms of L எழுதிக்கலாம். ஸோ h of L equal to 1, 2, 3, 4. So h of minus L. h of minus L எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஸோ இந்த 4 அப்படியே தான் இருக்கும். ரைட்டா? இந்த 4, அதாவது n equal to 0 term இது. இது என்னது? n equal to 0. So this is n equal to minus 1. This is n is equal to minus 2. This is n equal to minus 3. இந்த 4 அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க minus 1ல உள்ள 3, n equal to minus 1ல உள்ள 3 இந்த சைடு n equal to 3க்கு வந்துடும். இங்க இருக்கிற 2 இந்த சைடு வந்துடும். இந்த 1 இங்க வந்துடும். So this is h of minus L. So reverse எழுதியிருக்கோம். 4 3 2 1. சரியா? ஓகே சார், இது என்னன்னு சொல்லுவாங்க? டைம் ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா கன்வல்யூஷன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் எல் இன்ட்டு ஹெச் ஆஃப் மைனஸ் எல். ஸோ ஹெச் ஆஃப் மைனஸ் எல் கண்டுபிடிச்சிட்டோமா? அதே மாதிரி எக்ஸ் ஆஃப் எல். ஸோ எக்ஸ் ஆஃப் எல் இஸ் 1, 2, 3, 4. ரைட். ஸோ இப்போ கன்வல்யூஷன். ஸோ ஸ்டார் டினோட்ஸ் கன்வல்யூஷன். ரைட்டா? இப்போ கன்வல்யூஷன் பண்ணுவோம். ஸோ கன்வல்யூஷன் பண்ணணும் அப்படின்னா the thing is as usual we use Tana method. So இங்க x of L, இங்க h of minus L. So values இங்க என்ன வேல்யூனா 1 2 3
4 இங்க 4 3 2 1 ரைட் சார். இப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாமா? 4 into 1 is 4, 4 2s are 8, 4 3s are 12, 16. அடுத்து 3 6 9 12. அடுத்து 2 4 6 8. அடுத்து 1 2 3 4. So draw vertical lines. So first 4 மட்டும் வரும். அடுத்து 8ம் 3ம் ஒரு லைன், 2 லைன். அடுத்து இந்த 4ம் ஒரு pair. This one is pair, another one is pair. Right? So இப்போ answer. So what will be the answer? Y of n equal to 4. அடுத்து 8 plus 3 is 11. 12 plus 6 18. 18 plus 2 20. So அடுத்து இது ஆட் பண்ணோம் அப்படின்னா 9 plus 1 10 20 30. அடுத்து 20 11 4. So this is correlation. Okay sir. So correlation க்கு என்ன பண்ணனும்? क्वेश्चनல x of n கொடுத்திருப்பாங்க, h of n கொடுத்திருப்பாங்க. So என்ன பண்ணனும்னா write in terms of L. So அடுத்து என்ன பண்ணனும்னா time reversal பண்ணனும். So h of minus L. So x of n x of L ல எழுதிக்கணும். So இந்த x of L ஐயும் h of minus L make convolution, linear convolution. அவ்வளவுதான். So this is correlation, procedure for correlation. அவ்வளவுதான். So this is linear convolution method. So இதில இருந்து we can expect 8 marks. So linear convolution மட்டும் கேட்டாங்கன்னா 8 marksல கேட்பாங்க. So third unitல circular convolution இருக்கு. ஒரு சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா linear convolution, circular convolution ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே 13 மார்க்கா செகண்ட் யூனிட்ல கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. So எப்படி வேணும்னாலும் கேட்கலாம். சரியா? So we have completed convolution. Thank you students.